அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு natrinai kudil. விநாயகர் சதுர்த்தினாவே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது கொழுக்கட்டை தான். அதனால இன்றைக்கி நான் கொழுக்கட்டை தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவும் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. அரை கப் நெடக்கடலை, 1/4 கப் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை, 1 டீஸ்பூன் எள் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நெடக்கடலையே வறுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை பற்ற வச்சு வடைசட்டி சூடு பண்ணிக்கலாம். வடைசட்டி நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப் நெடக்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் தீஞ்சு போகாமல் ஒரே மாதிரி ரோஸ்ட் ஆகும். நெடக்கடலை நல்லா வறுப்பட்டோடனே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. ஈரம் இல்லாத பிளேட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ அதே வடை சட்டியில் எள்ளு வறுத்துக்கலாம். நம்ம கடலைக்கொட்டை வறுத்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நீங்கள் வறுத்தாவே போதும். எள்ளும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நெடக்கடலையோடு சேர்த்து ரெண்டையுமே ஆற வச்சிடுங்க. எள்ளும் கடலைக்கொட்டையும் ஆறுற கேப்பில் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் தண்ணி எடுத்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு போட்டால் போதும். இப்போ தண்ணி நல்லா பபிள்ஸ் வர வரையும் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாகி பபிள்ஸ் வர ஆரம்பிக்க போகுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மாவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு கலக்குங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். அப்போ நீங்கள் கை வச்சிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும் மாவு. இப்போ தண்ணி நல்லா ஆட் பண்ணி ஸ்பூன் வச்சு கலக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ட்ரையாக இருக்க மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட் போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூர்ணம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஆற வச்ச எள்ளு கடலைக்கொட்டை ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க 1/4 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் எப்படி வேணுமோ அதிகமாக கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை அரைச்சி எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். நம்ம வெல்லம் சேர்த்துனாவே இந்த மாதிரி தண்ணி விட்ட மாதிரி தான் வரும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த பூர்ணத்தை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி கொழுக்கட்டை செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 ஷேப்பில் மோல்டு எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு மோல்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி மாவை ஃபில் பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் பூர்ணம் வைக்க முடியும். இப்போ பாருங்கள், பூர்ணம் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லேயர் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அந்த ஷேப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா மெதுவாக ஓப்பன் பண்ணினீங்கன்னா அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் நெய் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதே மாதிரி மாவு அவுட்டரில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு குழி பண்ணிவிட்டு நடுவில் பூர்ணம் வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மாவு வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி மெதுவாக எடுங்க. அதே மாதிரி இன்னொரு ஷேப்பும் எடுத்துக்கலாம். அதுலேயும் இதே மாதிரி நெய் தடவி ஃபஸ்ட்டு மாவு வச்சுக்கோங்க. மாவு எல்லா சைடும் ஃபில் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். அவ்வளோதான், இப்போ மாவு எல்லா சைடும் ஃபில் ஆகிற மாதிரி நம்ம வச்சுட்டோம். இப்போ நடுவில் ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணி நீங்கள் இந்த பூர்ணம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா அழுத்துனீங்கன்னா சைட்லலாம் எக்ஸஸாக இருக்க மாவு எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ அதே மாதிரி மெதுவாக எடுத்திங்கன்னா இப்போ அதே மாதிரி வந்துடும். இதுலேயும் அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். நீங்கள் நெய் வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது எல்லாம் ஒட்டி பூர்ணம் தனியாக அந்த மாவு தனியாக எல்லாம் பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நம்ம நெய் வைக்கிறோம்.
அவ்வளோதான். எக்ஸஸாக இருக்க மாவுலாம் எடுத்தாச்சு. இப்போ அந்த ஷேப் வந்துருச்சு. அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பபிள்ஸ் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் இட்லி பிளேட்டை வந்து கமுத்தி போட்டுக்கோங்க. நான் வந்து 2 பேட்சாக வேக வைக்க போகிறேன். அதனால் ஒரு சின்ன பிளேட்டில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் அடுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆவி வந்த உடனே வச்சுருங்க அந்த பிளேட்டை. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வரையும் நீங்கள் வேக வச்சுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலெல்லாம் வந்து ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையிலெல்லாம் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.